ஹாய் அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரியல் எவ்ரிதிங் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ. ஸோ எப்பவும் போல் கிளாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடைக்கானல்லேருந்து இந்த பழம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வாட்டர் ஆப்பிள். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு நேம் இருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போல் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து சாதமாக செய்யலை. எங்கள் பா வந்து சப்பாத்தி கோதுமை மாவில் வந்து புரோட்டா அந்த மாதிரிலாம் வந்து போட்டு கேட்டிருந்தாங்க போல். கறி சாதம் வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுட சுட புரோட்டா, அப்புறம் சுட சுட நல்லா கறி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அந்த சால்னாவில் பரட்டி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னியோட எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ரில்லா பாப்பா கூட்டிகிட்டு வெளியில் போகணும். எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தா இந்த கிறிஸ்மஸ்னால் நிறைய சர்ச்லாம் இருக்குது எங்கள் ஏரியா சைடு. ஸோ அங்கெல்லாம் நல்ல லைட்டிங் ஒர்க்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து விழா வந்து ஒரு 3-4 மாதமாக இருக்கும் போதுலேருந்தே நைட் ட்ராவல் வந்து ரொம்ப பண்ணுவோம். அதாவது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போய் வேடிக்கை காட்டுறது அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து விழா வந்து கூட்டிகிட்டு போய் வெளியில் போய் சுற்றி காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அது பார்த்துட்டு அந்த லைட்டெல்லாம் பார்த்து ரொம்ப அப்படியே ஹாப்பியாகும். அது நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ரிலாவை கூட்டிக்கிட்டு வந்து எங்கள் ஏரியாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஆலம் தெருன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. செம்ம சூப்பராக வந்து லைட்டிங் ஒர்க்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாலத்தில் இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வந்து சர்ச்செலாம் இருந்துச்சு. எல்லா சர்ச்சுமே காட்டிட்டு இந்த பிள்ளை எப்படி அலையுது பாருங்களேன். மணி வந்து கரெக்டாக 12:30 மணி இருக்கும். சரி போகும்போதே அப்படியே கல்லுக்குழியில் வந்து டீ பாயில் வந்து நல்லா சூப்பராக வந்து டீ குடிச்சிட்டு போனோம். செம்ம சூப்பராக இருக்கும் இங்கே டீ. ஸோ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இந்த கேக் கேட்டுச்சு. ஸோ அதையுமே வாங்கி கொடுத்துட்டு அதையுமே நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். மணி 12:30 மணியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து வெளியில் சுற்றும் போது அப்படியே வந்து பகல் மாதிரியே முழிச்சிருக்கும். அது அப்பையிலேருந்தே அப்படி தான் அந்த பிள்ளை. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வேடிக்கை காட்டிட்டு அதுக்கப்புறம் மணி 12:30 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கிறிஸ்டின். அவங்க வந்து அழகாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.